சாராளே உனக்கு 90 வயசாகட்டும், ஆபிரகாம் தாத்தா உங்களுக்கு 100 வயசாகட்டும், எத்தனை வருஷம் ஆனாலும் அவர் ஒன்ன செய்வேன்னு சொன்னாருன்னா அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். அதை ஒருவராலும் தடை செய்யவே முடியாது. இந்த 18ஆம் அதிகாரத்துல தான் ஆண்டவர் என்ன குழந்தை பிறக்குன்னு சொல்றாரு. என்ன குழந்தை 18:10 சொல்றாரு, அப்பொழுது உன் மனைவி ஆகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு ஆண் குழந்தை என்ன செய்யும், பிறக்கும். ஆமென். அவன் என்ன குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டாரு. அதே போல ஆமென் 100 வயதான போது ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அப்போ குமாரன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு குமாரத்தைய கொடுக்கல. குமாரன் கொடுப்பேன்னு சொன்னார்னா குமாரனை தான் கொடுப்பாரு. அப்ப நான் எப்படி சொல்றேன், ஆண்டவர் வருடங்கள் தாண்டினாலும் அவர் சொன்னதை செய்வாரு. ஆமா, அதே போல அவர் என்ன செய்வேன்னு சொன்னாரோ அதை நிச்சயமாய் செய்து முடிப்பார். அவர் சொன்ன